த டையிங் டிடெக்டிவ் பை ஆர்தர் கோனான் டாயில். இது சிலபஸில் பார்ட் சியில் 5th ப்ரோஸ் 10th ஸ்டாண்டர்டில் இருக்குது. இது கொஞ்சம் பெரிய ஸ்டோரியாக இருக்கும். ஒரு 7-8 கேரக்டர்ஸ் கிட்டே வரும் இதில். அதனால் கொஞ்சம் நிதானமாக நிறுத்தி படிக்கும்போது ஓகேங்களா. நான் இந்த ஃபுல் ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஒரு கேரக்டரோடதையும் ஒரு சம் அப் பண்ணி நான் ஒரு கேரக்டர் டிஸ்கிரிப்ஷனும் கடைசி சொல்லிடுறேன் ஓகேங்களா. அது மாதிரி ஒரு கேரக்டருக்கு ஒரு கலரில் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி இந்த டெம்பஸ்ட் மாதிரி இதுலேயும் நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது, நிறைய டயலாக்ஸ் வரும். நமக்கு யார்கிட்ட சொன்னால் அதில் இப்போ ஹிம்னா அது அந்த ஹிம் யாரை ரெஃபர் பண்ணுது, யார்கிட்ட சொன்னது, யாரை பற்றி சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரிலாம் கூட நமக்கு கொஸ்டின்ஸ் வரும். அதனால் இது கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் பொறுமையாக படிச்சுக்கோங்க. மிச்ச ப்ரோஸ் மாதிரி நம்ம கடகடன் படிக்க முடியாது. கொஞ்சம் கவனமாக படிச்சுக்கோங்க இந்த பாயிண்ட். ஓகே, இப்போ ப்ரோஸ் ஓகேங்களா. ஓகே, இது என்ன கதை அப்படின்னா டிடெக்டிவ்ன்றதுல இதில் யாருன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஷெர்லாக் ஹோம்ஸ் கதைங்க ரொம்ப ஃபேமஸ். அந்த இதில் ஒரு கதை தான் இது. The detective Sherlock Holmes was seriously ill. He wanted to meet his assistant Watson. He asked his landlady to get him. Watson was surprised to see the condition of his master. Was Watson able to save his master? Read on to know more about the underlying story behind Holmes' sickness. அதாவது ஷெர்லாக் ஹோம்ஸ் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கார். அவர் ஒரு அசிஸ்டன்ட் வாட்சனை பார்க்கணுன்னு நினைக்கிறாரு. அவர் லேண்ட்லேடிட்ட சொல்லி போய் கூட்டிகிட்டு வரணும்னு நினைக்கிறாரு. சரி, இப்போ இதில் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் யார் அப்படின்னா ஷெர்லாக் ஹோம்ஸ். அவர் தான் நமக்கு தெரியும், ஒரு டிடெக்டிவ் ஷெர்லாக் ஹோம்ஸ்ன்றவர். அவரோட அசிஸ்டன்ட் யாருன்னா டாக்டர் வாட்சன். அது இவரோட அசிஸ்டன்ட், இவரோட ஃப்ரெண்ட் ரெண்டுமே. மிஸ்ஸஸ் ஹட்சன் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா அவங்க ஷெர்லாக் ஹோம்ஸோட லேண்ட்லேடி, தட் இஸ் அவங்களோட ஓனர் தான் மிஸ்ஸஸ் ஹட்சன் ஓகேங்களா. ஓகே, அவங்க கிட்ட சொல்லி தான் இப்போ என்ன பண்ணுறாரு, ஷெர்லாக் ஹோம்ஸ்க்கு உடம்பு சரியில்லை, மிஸ்ஸஸ் ஹட்சனை அனுப்பி வாட்சனை கூட்டிகிட்டு வரதுக்காக அனுப்பி வைக்கிறாரு. அதுதான் இப்போ இன்ட்ரடக்ஷன் நமக்கு. மிஸ்ஸஸ் ஹட்சன், த லேண்ட்லேடி ஆஃப் ஷெர்லாக் ஹோம்ஸ், கேம் டு மீ. அதாவது இந்த ஷெர்லாக் ஹோம்ஸ் ஸ்டோரிஸ் ஃபுல்லாகவே வாட்சனோட நரேட்டிவில் இருக்கும். வாட்சன் இந்த ஸ்டோரியை சொல்கிற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா. கேம் டு மீனா இவர் சொல்கிறாரு, வாட்சன் என்கிட்ட வந்தாங்க அப்படி சொல்கிறாரு. அண்ட் செட் மிஸ்ஸஸ் ஹோம்ஸ் இஸ் டையிங். Mr. Watson, for 3 days he has been sinking, and I doubt if he was the last, and he will last another day. He would not let me get a doctor. I told him I could not stand it anymore and I would get a doctor. He replied, let it be Watson then. ஓகே, என்ன சொல்கிறாங்க, மிஸ்ஸஸ் ஹட்சன் வாட்சன் கிட்டே போய் அவருக்கு உடம்பு சரியில்லை, அவர் செத்துட்டு இருக்காரு, ஒரு நாள் தாங்கு வரான்னு கூட தெரியல, ஏன்னா 3 நாளாக அவருக்கு உடம்பு சுத்தமாகவே சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்டரை பார்க்குறதுக்கு என்ன அலோவ் பண்ண மாட்டேங்கிறாரு. இது ரொம்ப மோசமானதுக்கப்புறம் என்னால் அவர் அதை என்ன பண்ணுன்னு தெரியல, டாக்டர் கூப்பிடாமல் இருக்க முடியல, நான் கண்டிப்பாக கூப்பிட போகிறேன்னு சொன்னதுக்கப்புறம் அப்படி நீ கூப்பிட்றதா இருந்தால் வாட்சனை மட்டும் கூட்டிகிட்டு வா அப்படின்னு, ஏன்னா அவர் ஒரு டாக்டர் தான், அதனால் நீ வாட்சனை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா, நம்ம ஹோம்ஸ் சொல்கிறது. இந்த க்ரீன் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கிறது எல்லாமே ஷெர்லாக் ஹோம்ஸோட டைலாக், பிங்க் கலரில் இருக்கிறது நமக்கு ஹட்சனோட டைலாக் ஓகேங்களா. அந்த மாதிரி இந்த பர்பிள் கலர் டாக்டர் வாட்சனோடது ஓகேங்களா. I was horrified. I had not heard about his illness before. I rushed for my hat and coat as we drove back and I asked her about the details. ஓகே, ரொம்ப நான் இது கேட்டோன்னே நான் ரொம்ப பயந்துட்டேன். நான் அவர் இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் இருந்து நான் பார்த்ததே இல்லை, இந்த மாதிரி ஒரு டிசீஸ் நான் கேள்வியும் படலை. உடனே ரஷ் பண்ணி வேகமாக இன்னும் அவரோட ஹேட் அண்ட் கோட், இது வாட்சன் நல்லா ஞாபகிச்சுக்கோங்க, ஹேட் அண்ட் கோட் போட்டிருப்பாரு. ஹேட் அண்ட் கோட் எடுத்துட்டு வேகமாக நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. there is little I can tell you sir. அதாவது அந்த டீட்டெயில்ஸ் அப்புறம் கேட்டுட்டேன்னு சொல்லியிருக்காரு. there is a little I can tell you sir. He has been working on a case down at Rotherhithe near the river and brought his illness back with him. He took to bed on Wednesday afternoon and has never moved since. For 3 days neither food nor drink has passed his lips. Why didn't you call a doctor? I asked. ஓகே, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் ரோதர்ஹித், என்னோட ப்ரொனன்சியேஷன் கரெக்டானு தெரியல, இந்த இடம் பேர் பார்த்துக்கோங்க. இந்த இடத்துக்கு ரோதர்ஹித்ன்ற இடத்துக்கு போய் தான் ஒரு கேஸ் பற்றி இங்கே போயிருந்தார். ஒரு ரிவர் பக்கத்தில் அது இருக்குது. திருப்பி வரும்போது இந்த இல்னஸ், அதாவது இந்த நோயை திருப்பி வரும்போது கொண்டு வந்துட்டார். அப்போ படுக்கையான வெனஸ்டே ஆஃப்டர்நூன்லேருந்து படுத்த படுக்கையாக தான் இருக்கார், கொஞ்சம் கூட அசையில். 3 நாளாக ஃபுட் அண்ட் ட்ரிங்க் எதுவுமே அவர் வாய்க்குள்ளே போகல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டீட்டெயில் ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 நாளாக இருக்கல. அப்புறம் வெனஸ்டே ஆஃப்டர்நூன்லேருந்து சிக்காக இருக்காருன்ற பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பிளேஸ் ராதர்ஹித்ன்ற பிளேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் டாக்டர் கூப்பிடலன்னு வாட்சன் கேட்குறாரு. he wouldn't have it sir. I didn't dare to disobey him. அவர் விட மாட்டேங்கிறாரு சார், அவரை மீறி, அவர் பேச்சை மீறி அவரை டிசோபே பண்ணிட்டு என்னால் கூப்பிடுறதுக்கு எனக்கு முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, எங்கள் கொஸ்டின் பாருங்கள். how did Watson feel when he heard of Holmes' illness? என்னது, he felt horrified. why didn't the landlady call the doctor? ஏன் உங்க கூப்பிடல? ஏன்னா ஹோம்ஸ் அவரை கூப்பிட விடலை. ஓகே, he was indeed a sad sight. In the dim light of a foggy November day, the sick room was a gloomy spot, but it was the gaunt face staring from the bed that brought chill to my heart. His eyes had brightness of fever, his cheeks were flushed, and his hand twitched all the time.
he lay listless. ஓகே, அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்க, இது வந்து ஒரு நவம்பர் இந்த மந்த் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிற மந்த் பாருங்கள், நவம்பர்னால் அங்கேயும் பனியாக தான் இருக்கும். ஃபாகினா என்ன, பனியாக இருக்கிறது. அதாவது அவரை பார்க்கவே ரொம்ப பரிதாபமாக இருந்தது. டிம் லைட், அதாவது லைட்டு ஏற்கனவே அது ஃபாகியாக இருக்குது, அப்போ வந்து வெளிச்சம் பெருசாக இருக்காது இல்லையா, போய் பார்க்கும்போதே அது வந்து ரொம்ப பரிதாபமாக இருந்தார். எப்படி இருக்கார், காண்ட் அப்படின்னா உங்களுக்கு க்ளாசரியில் வந்துட்டு லீன் எஸ்பெஷலி பிகாஸ் ஆஃப் சஃபரிங், ஹங்கர் ஆர் ஏஜ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எப்படின்னா, அதாவது ரொம்ப பசி பட்டினிலையோ இல்லை உடம்பு சரியில்லாதனாலையோ இல்லை வயசானதுனாலையோ ஒரு மாதிரி ரொம்ப மெலிஞ்சு போய் இருக்கிறது தான் காண்ட். ஓகேங்களா, அந்த வேர்டோட மீனிங் கிளாஸில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு அட்ஜெக்டிவ். ஓகே, அவரோட கண்ணை பார்த்தாலே தெரியுது ஒரு ஃபீவர் இருக்குன்னு. அப்படி கண்ணெல்லாம் ஒடுங்கி போய் கை ட்விச் அப்படின்னா ஒரு கிவ் ஷார்ட் சடன் ஜர்க்கிங் மூவ்மெண்ட்ஸ். இப்போ நம்ம கண்ணு துடிக்கும்ல சில பேருக்கு, அப்போ நம்ம எல்லாருமே ஃபீல் பண்ணியிருப்போம், அதை தான் ஐ ட்விச்சிங் சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம கை கால மசில்ஸ் எங்கேயாச்சும் சில பேர் மேபி ஃபீல் பண்ணியிருப்பீங்க, துடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பெருசாக ஜர்க் இல்லை, ஒரு லைட்டான ஒரு ஜர்க் இருக்கும், அதுதான் ட்விச்சிங்னு அர்த்தம். கை அப்பப்போ ட்விஸ்ட் ஆகிட்டு இருக்கு, எல்லா டைமும் ஹேண்ட் ட்விச் ஆகிட்டே இருக்குது. இல்லை லிஸ்ட்லெஸ் அப்படின்னா ரொம்ப எனர்ஜியே இல்லாமல், ரொம்ப டயர்டாக, அப்படி கொஞ்சம் கூட எனர்ஜி இல்லாமல் இருக்கிறது தான் வந்து லிஸ்ட்லெஸ் அப்படின்ற வேர்டுக்கு மீனிங். ஓகே, மை டியர் ஃபெலோ ஐ கிரைட் அப்ரோச்சிங் ஹிம். ஐயோ என்ன இப்படி இருக்கீங்களேன்ற மாதிரி வருத்தப்படுறாரு நம்ம வாட்சன். ஷெர்லாக் ஹோம்ஸ் பார்க்க ஸ்டாண்ட் ரைட் பேக் ஹி கிரைட். அது அங்கேயே நில்லு, வராது அங்கேயே நில்லு அப்படின்னு சொல்லி நம்ம வாட்சன் கிட்ட ஷெர்லாக் ஹோம்ஸ் சொல்கிறாரு. பட் வை ஐ வாண்ட் டு ஹெல்ப் யூ, ஐ செட். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு வாட்சன் சொல்கிறாரு. சர்டன்லி வாட்சன், பட் இட் வாஸ் ஃபார் யுவர் ஓன் சேக். பண்ணலாம் வாட்சன், ஆனால் இது எல்லாமே உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன்னு ஷெர்லாக் ஹோம்ஸ் சொல்கிறாரு. ஃபார் மீ சேக் ஐ வாஸ் சர்ப்ரைஸ். எனக்காகவா அப்படின்னு நான் சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். ஐ நோ வாட் இஸ் த மேட்டர் வித் மீ. இட் இஸ் a disease from Sumatra. It is deadly and contagious, Watson. That's it by touch. ஓகே, எனக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியும் வாட்சன். இது வந்து நான் சுமாத்ராலேருந்து கொண்டு வந்துட்ட ஒரு டிசீஸ். இது வந்து ரொம்ப டெட்லியான டிசீஸ், உயிரை பறிக்கக்கூடிய டிசீஸ், தொட்டாலே பரவக்கூடிய ஒரு டிசீஸ் இது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. Good heavens, Holmes, do you think this can stop me? I said, advancing towards him. உடனே வாட்சன் சொல்கிறார், இது வந்து இப்படி என்ன ஷெர்லாக் ஹோம்ஸ் இப்படி சொல்கிறீங்க, இப்படி சொல்கிறதுனால இது என்ன ஸ்டாப் பண்ணிடும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு அவர்கிட்ட மூவ் பண்ணிக்கிட்டே போய் சொல்கிறாரு. இஃப் யூ வில் ஸ்டாண்ட் தேர் ஐ வில் டாக். இஃப் யூ டோன்ட் யூ மஸ்ட் லீவ் த ரூம், செட் மை மாஸ்டர். நீ அங்கேயே இருந்தேன்னா நான் உங்ககிட்ட பேசுகிறேன், இல்லை நீ பக்கத்துலாம் வருவேன்னா நீ வந்து கிளம்பிடு அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா, ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து வாட்சன் கிட்டே சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஓகே. If I have always given into Holmes' wishes, but now my feelings as a doctor were aroused. I was at least his master in sick room. நான் எப்பயுமே வந்து அவர் சொல்படி கேட்டு நடந்துடுவேன். அவர் என்ன சொன்னாலும் அதுக்கு ஈஸியாக இது பண்ணிடுவேன், இலகிடுவேன். ஆனால் இப்போ வந்து என்னோடய ஃபீலிங்ஸ் ஒரு டாக்டராக வந்து நான் இங்கே இருக்கணும். ஏன்னா அட்லீஸ்ட் இந்த சிக் ரூம், இங்கே ஒரு உடம்பு சரியில்லாமல் இருக்கிறது, இந்த இடத்துல நான் தான் இருக்கு மாஸ்டராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஹோம்ஸ் செட், யூ ஆர் நாட் யுவர் ஹோம்ஸ். ஐ செட், ஹோம்ஸ்னு கூப்பிட்றாரு. You're not yourself, whether you like it or not. I'll examine your symptoms and treat you. நீங்களாவே இல்லை ஹோம்ஸ், நான் வந்து உங்களை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ நான் உங்களை வந்து செக் பண்ணிவிட்டு உங்களை சிம்டம்ஸ் செக் பண்ணிவிட்டு நான் ட்ரீட் பண்ணுவேன். நீ யார் சொல்கிறா, வாட்சன் வந்து ஷெர்லாக் ஹோம்ஸ் கிட்ட சொல்கிறாரு. ஓகே, இஃப் ஐ ஆம் டு ஹாவ் அ டாக்டர் செட் ஹீ, let at least have someone in whom I have confidence. ஓகே, இப்போ நான் டாக்டர் தான் பார்க்கணுன்னா எனக்கு அட்லீஸ்ட் எனக்கு நம்பிக்கை இருக்கிற ஒரு ஆள் நீ கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி ஷெர்லாக் ஹோம்ஸ் சொல்கிறாரு. தென் யூ ஹாவ் நோ ஒன் இன் மீ. அப்போ என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. இன் யோர் ஃப்ரெண்ட்ஷிப் certainly, but facts are facts, Watson. You are a general practitioner, not a specialist of this disease. ஓகே, உனக்கு என் மேலே உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லையானா இருக்குது, கண்டிப்பாக இருக்குது, ஆனால் உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் மேலே இருக்குது, ஆனால் நீ டாக்டராக இருக்கிறதுனால இல்லை, ஏன்னா நீ வந்து ஒரு ஜென்ரல் ப்ராக்டிஷனர், இந்த டிசீஸ்க்கான ஸ்பெஷலிஸ்ட்டாக நீ கிடையாது, அதனால் எனக்கு மேலே நம்பிக்கை இல்லைன்ற மாதிரி சொல்கிறாரு. If so, let me bring Sir J.P. Meek or Penrose Fisher or any other best man in London. அப்போ உங்களுக்கு அப்படி எம்எல் நம்பிக்கலைன்னா சர் ஜேபி மீக் ஆர் பென்ரோஸ் ஃபிஷர், இவங்களை நான் இந்த 2 நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இவங்களை நான் கூட்டிகிட்டு வரேன். இல்லாட்டி வேறு யாராவது பெஸ்ட் டாக்டர், லண்டனில் இருக்கிற ஒரு பெஸ்ட் டாக்டர் நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறார். ஹவு இக்னரண்ட் யூ ஆர் வாட்சன், ஹி செட் வித் groan. அதாவது என்ன இவ்வளோ அறியாமையாக இருக்கே வாட்சன் அப்படின்னு சொல்கிறார் இவர் ஷெர்லாக் ஹோம்ஸ் சொல்கிறாரு. வாட் டு யூ நோ அபவுட் தர்பான்லி ஃபீவர் ஆர் த பிளாக் ஃபோமோசா பிளேக். இப்போ பிளேக்னா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல, கொள்ளை நோய். உங்களுக்கு இதில் என்ன கொடுத்துருக்காங்க, கண்டாஜியஸ் பாக்டீரியல் டிசீஸ் கேரக்டரைஸ்ட் பை ஃபீவர். ஓகே, groan அப்படின்னா மேக் a deep inarticulate sound conveying pain or despair. groanன்றது நீங்களே பாருங்கள் எத்தனை ப்ரோஸ் அண்ட் போயமில் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது இந்த வேர்டு. இந்த மாதிரி ரிப்பீட் ஆகிற வேர்டில் கொஞ்சம் நல்லா கவனித்து வச்சுக்கோங்க. சினானிம்ஸில் நீங்கள் தசாரஸ் ரெஃபர் பண்ணுங்கள், groanக்கு என்னென்னலாம் கொடுக்கலாம். சினானிம்ஸில் இல்லை ஆன்டனிம்ஸில் கண்டிப்பாக கேட்க சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, ஓகே. அதாவது உனக்கு என்ன தெரியும், தர்பான்லி ஃபீவர் இல்லைனா பிளாக் ஃபோமோசா ஃபீவர், இதை பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. ஐ ஹவ் நெவர் ஹர்ட் ஆஃப் தெம், ஐ அட்மிட்டட்னா எனக்கு கண்டிப்பாக அதை பற்றி தெரியல, நான் ஒத்துக்கிட்டேன் அப்படிங்கிறாரு.
வாட் வாஸ் த கண்டிஷன் ஆஃப் ஹோம்ஸ் வென் வாட்சன் அகேன். வாட்சன் பார்க்கும்போது அவரோட கண்டிஷன் என்னவா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. நான் இந்த பேரா மார்க் பண்ணியிருப்பேன் பாருங்கள். எப்படி இருந்தார்? ரொம்ப கண்ணில் ஃபீவரோட இந்த பேரா இருக்கா? இந்த இருக்குது. கை துடிச்சிக்கிட்டே, ரொம்ப எனர்ஜியே இல்லாமல், கண்ணெல்லாம் ஒடுங்கி போய், ரொம்ப லீனாக, காண்ட் ஃபேஸ், இதெல்லாம் பார்த்தோமா? அந்த வேர்ட்ஸ் எல்லாம் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. புக்கில் இருக்கிற வேர்ட்ஸ் எக்ஸாக்டாக படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்குது. அது வருது. அக்கார்டிங் டு ஹோம்ஸ் வாட் வாஸ் த டிசீஸ் ஹி வாஸ் சஃபரிங் ஃப்ரம். அவர் என்ன டிசீஸ் சொன்னார்? டர்பான்லி ஃபீவர் ஆர் பிளாக் ஃபார்மோசா பிளேக். இந்த வேர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இந்த ஃபுல் வீடியோ கேளுங்க. இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி கதை தெரியும்னா அந்த வீடியோ முடிக்கிற இடத்துல வச்சு பாருங்கள். நான் ஒரு வாட்டி சம்மரி மாதிரி ஒரு கதைக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கஸ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? There are many problems of the disease in the East. I have learned that much during my recent researches and during this course I caught this illness, he said. அதாவது நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அதாவது நான் ஈஸ்ட் சைடு தானே போயிட்டு வந்திருக்காரு. அங்கே வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நாங்கள் போய் ரிசர்ச் பண்ணி நிறைய கண்டுபிடிச்சி அங்கே போய் தான் எனக்கு இந்த டிசீஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஷெர்லாக் சொல்கிறாரு. I'll bring Dr. Einstein then. அதாவது இங்கே பாருங்கள், இப்போ தேர்டு டாக்டர் என்னென்ன டாக்டர் ஆல்ரெடி 2 டாக்டர்ஸ் நேம் சொன்னாரா நம்ம வாட்சன், யார்? சார் ஜேப்பர் மீக் அண்ட் பென்ரோஸ் ஃபிஷர் சொல்லியிருக்காரு. இப்போ தேர்டாக ஒரு டாக்டர் சொல்கிறார், டாக்டர் ஐன்ஸ்டீன் தென். இப்போ கொஸ்டினில் உங்களுக்கு எப்படி கேட்கலாம்னா, ஒரு 4 டாக்டர்ஸ் நேம் கொடுத்துட்டு இதில் மென்ஷன் பண்ணாத யார் நம்ம வாட்சன் மென்ஷன் பண்ணாத டாக்டர் நேம் என்னன்னு கேட்கலாம். ஆனால் 3 இருக்குது ஆல்ரெடி நமக்கு. அப்படி இல்லாட்டி 4 கொடுத்து ஒன்லி இதில் மென்ஷன் பண்ண டாக்டர் யார் அப்படின்னு கூட கேட்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. Never I had such a shock when the dying man bolted the door and locked it, shouted in an uncontrolled way, and in a moment he was in his bed. அதாவது அவர் கிளம்ப போனோடனே டக்குன்னு ஒரு ஓடி வந்து யார் நம்ம ஷெர்லாக் ஹோம்ஸ் ஓடி வந்து கதவை இது பண்ணிட்டு பூட்டிட்டு bolted அப்படின்னா க்ளோஸ் த டோர் வித் பார் தட் ஸ்லைட்ஸ் இன்டு சாக்கெட். வேகமாக கதவை பூட்டிட்டு இப்போ திருப்பி போய் படுத்துக்கிட்டார். கண்ட்ரோல் நான் இப்படி நடந்து பார்த்ததே இல்லை. ஒரு வியாதியில் படுத்திருக்காரு. இப்படி நான் சொன்ன உடனே வேகமாக வந்து கதவை வந்து பூட்டிட்டு திருப்பி வந்து படுத்துக்கிட்டாரு. இது என்ன வித்தியாசமாக இருக்குது அவருக்கு வாட்சனுக்கு. யூ won't have the key by force from me. Be here till 6 o'clock. It is 4 now. ஓகே, உன்னால் ஃபோர்ஸ் பண்ணி என்கிட்ட கீ வாங்க முடியாது. நீ வந்து 6 மணி வரைக்கும் இங்கே தான் இருக்கணும். இப்போ மணி 4 ஆகுது, இன்னும் 2 மணி நேரம் நீங்கள் தான் இருக்கணும். திஸ் இஸ் மேட்னஸ் ஹோம்ஸ் ஐ சார். நான் இது என்ன பைத்தியக்காரத்தனம் அப்படின்ற மாதிரி வாட்சன் கேட்குறாரு. ஒன்லி 2 hours வாட்சன், தென் யூ கேன் கெட் அ டாக்டர் ஆஃப் மை சாய்ஸ். இன்னும் 2 மணி நேரம் தான் இருக்குது. நீ இதுக்கப்புறம் என்னோட சாய்ஸ்க்கு நான் யாரை சொல்கிறேன்னா அந்த டாக்டரை வந்து நீ கொண்டு வரலாம் வாட்சன். அது வரைக்கும் போய் ரீட் சம் புக்ஸ். நான் அங்கே இருக்குல்ல, அங்கே நிறைய புக்ஸ் இருக்குது, நீ போய் அதை ரீட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. unable to settle down to reading, I walked slowly round and round looking at the pictures. Finally I came to the mantelpiece where among other things I saw a small black and white ivory box with sliding lid. As I held it in my hand to examine it, I heard a dreadful cry. Put it down at once, Watson, he said. I hate to have my things touched. Sit down man and let me have my rest. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணுறாருன்னா, இவருக்கு ஆக்சுவலி பிடிக்கல என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்காருன்னு நினச்சிட்டு இருக்காரு வாட்சன். என்ன பண்ணுறாரு, அப்படி மெதுவாக அங்கே போய் அந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு இருக்காரு. அவரால் ரீட் பண்ணலாம் முடியலை. அப்போ என்ன பண்ணுறாரு, மேண்டில் பீஸ் அப்படின்னா நம்ம அந்த சினிமாலையோ இல்லை நீங்கள் ஃபோட்டோஸில் கூட பார்த்துருப்பீங்க, அந்த கிறிஸ்மஸ் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அது வந்து ரொம்ப கோல்ட் கண்ட்ரி தானே அவங்க கண்ட்ரிஸ்லாம். அவங்க வந்து குளிருக்காக ஒரு ஃபயர் பிளேஸ் வச்சுருப்பாங்களா, அதுக்கு மேலே வந்து ஒரு ஷெல்ஃப் மாதிரி இருக்கும், அது பேர் தான் மேண்டில் பீஸ். அதில் அவர் என்ன பார்க்குறாரு அப்படின்னா, ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் சின்னதாக ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஐவரி பாக்ஸ் ஒன்று இருக்குது. ஒரு ஸ்லைடிங் லிட்டோட ஸ்லைட் பண்ணுற ஒரு மூடியோட ஒரு பாக்ஸ் இருக்குது. அதை அவர் பார்க்குறாரு. அதை அவர் பார்த்து கையில் எடுத்த உடனே நம்ம ஷெர்லாக் ஹோம்ஸ் கத்துறாரு, அது கீழே வை, உடனே வை, என்னோட திங்ஸ் யாரும் டச் பண்ண எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி கத்துறாரு. இவருக்கு எல்லாமே வினோதமாக இருக்குது, என்னடா ஒரு டைப்பாக பிஹேவ் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், பின்னாடி தெரியுது, அது ஆக்சுவலி கிளியராக தெரியல, தான் ஃபயர் பிளேஸ். இந்த ஃபயர் இருக்கா, இதுக்கு மேலே ஒரு ஷெல்ஃப் இருக்குல்ல, இதுதான் வந்து மேண்டல் பீஸ்னு சொல்லுவேன். இந்த ஷெல்ஃப் தான் பூஜாடி இருக்குல்ல, ஒரு ஷெல்ஃப் மாதிரி இருக்கிறது, அது பேர் தான் மேண்டல் பீஸ். Then I sat in silent dejection until the stipulated time had passed. நான் சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருந்தேன். அவர் சொன்ன டைம் பாஸ் பண்ணுற வரைக்கும் நான் வந்து உட்காந்துட்டு இருந்தேன். Now Watson, he said, have you any change? உங்ககிட்ட ஏதாவது சேஞ்சஸ் இல்லை, சேஞ்ச் இருக்கா, காயின் இருக்கான்னு கேட்குறாரு. Yes, I replied. How many half crowns? Put them in your watch pocket and all the rest in your trouser pocket. You'll light the gas lamp, but it must be half on. இப்போ கூப்பிட்டு ஹாஃப் க்ரௌன்னா வந்து அது வந்து இப்போ நம்ம ருப்பின்னு சொல்கிற மாதிரி அவங்களோட காயின் பேர், அது வந்து பிரிட்டிஷோட காயின் பேர், பழைய காயின் இப்போ உள்ளதில் ஃபார்மர் பிரிட்டிஷ் காயின் ஈக்குவல் டு 2 shillings and 6 pence. இது இந்த வேல்யூஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எவ்வளோ ஈக்குவல் 12 ஹாஃப் க்ரௌன்ஸ் அப்படின்னா 2 shillings and 6 pence. 2 shillings 6 pence ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ அந்த ஹாஃப் க்ரௌன்ஸ் அது எல்லாத்தையும் உன்னோட வாட்ச் பாக்கெட்டில் போட்டுக்கோ, மிச்சம் எல்லாத்தையும் ட்ரௌசர் பாக்கெட்டில் போட்டுக்கோ. இதே ஞாபகம் வச்சுக்கோங்க. எதை வாட்ச் பாக்கெட்டில் போட்டார், எதை ட்ரௌசர் பாக்கெட்டில் போட சொன்னாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மாதிரி
லைட்டை நீ ஆன் பண்ணணும், ஃபுல்லாக இல்லை, கொஞ்சம் ஹாஃப் லிட்டாக இருக்கணும், அதாவது கொஞ்சம் வெளிச்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி நீ அதை ஆன் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காரு. யூ வில் ஹாவ் கைண்ட்னஸ் டு பிளேஸ் சம் லெட்டர்ஸ் அண்ட் பேப்பர் ஆன் த டேபிள் வித்தின் மை ரீச். ஓகே, நீ வந்து கொஞ்சம் பேப்பர்ஸையும் இந்த லெட்டர்ஸையும் என் கை கட்டுற தூரத்தில் வச்சுட்டு போ. அப்புறம் அந்த ஐவரி பாக்ஸ் எடுன்றாரு. நான் பிளேஸ் த ஐவரி பாக்ஸ் அந்த டேபிள் வித்தின் மை ரீச், ஸ்லைட் த லிட் பிட் வித் டாங்ஸ். டாங்ஸ்னால் நமக்கு தெரியும்ல, அந்த லேபில் பார்த்துருப்போம். அப்புறம் நம்ம வீட்டில் இருக்க இந்த அப்பளம் பொரிக்கிறதுக்கெலாம் ஒரு வி ஷேப்பில் இருக்கும், நம்ம இந்த சைடு பிடிச்சிருப்போம், அதை பிடிச்சி எடுக்கும்போது ரெண்டு எண்டும் டச் ஆகி அந்த அப்பளம் அந்த மாதிரி ஏதாவது தூக்கும், ஏதாவது திங்ஸ் எடுக்கணும், இல்லை ஹாட்டாக ஏதாச்சும் எடுக்கணும், ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கோ அந்த மாதிரி இருக்கலாம் டாங்ஸ் யூஸ் பண்ணுவோம் நம்ம. அந்த மாதிரி நீ வந்து கையில் தொடாத, அந்த லிட்டை வந்து டாங்ஸ் யூஸ் பண்ணி தள்ளு. அந்த ஐவரி பாக்ஸையும் டேபிள் என்னோட ரீச், எனக்கு கை கட்டுற தூரத்தில் நீ வச்சுட்டு போ, அந்த டாங்கையும் நீ டேபிளே வச்சுட்டு போயிரு அப்படின்னு சொல்கிறாரு. குட், நவ் யூ கேன் கோ அண்ட் ஃபெச் மிஸ்டர் கல்வர்டன் ஸ்மித் ஆஃப் 13 Lower Burke Street. ஓகே, இதெல்லாம் வச்சுட்டு போய் 13 Lower Burke, இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, 13 Lower Burke Streetiல் போய் கல்வர்டன் ஸ்மித்னு ஒருத்தர் இருக்காரு, அவரை போய் நீ கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. ஐ வாஸ் ஹெசிடேட் டு லீவ் ஹிம் நவ், ஹி வாஸ் டெலிரியஸ். அவரை விட்டுட்டு போகிறதுக்கு இருக்கு ஹெசிடேட் பண்ணுறாரு நம்ம வாட்சன். டெலிரியஸ் அப்படின்னா டிஸ்டர்ப்டு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் கேரக்டரைஸ் பை ரெஸ்ட்லெஸ்னஸ். அதாவது தூங்காமல் நம்ம ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும்போது கொஞ்சம் பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்ணுவோம்ல, அதாவது என்ன பண்ணுறோம் நமக்கே தெரியாது, ஒரு சேன் மைண்டோட நம்ம பிஹேவ் பண்ண மாட்டோம்ல, அதை தான் சொல்லியிருக்காங்க. டெலிரியஸ்னு அதை மீனிங். ஐ ஹவ் நெவர் ஹர்ட் ஆஃப் த நேம் ஐ சார். ஏன்னா மிஸ்டர் கல்வர்டன் ஸ்மித்தா, நான் அப்படி ஒரு பேர் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படிங்கிறாரு. வெல், ஹீ இஸ் த மேன் ஹூ ஹாஸ் த நாலேஜ் ஆஃப் திஸ் டிசீஸ், பட் ஹீ இஸ் நாட் அ மெடிக்கல் மேன், ஹீ இஸ் அ பிளான்டர். He lives in Sumatra, now visiting London. I didn't want you to go before 6 because you wouldn't have found him in his study. Okay, அதாவது அந்த மேன் கேள்விப்பட்டதே இல்லைன்றாருல, அவர் வந்து அந்த இந்த நோயை பற்றி தெரிஞ்ச ஒரே ஆள் அவர் தான். அதாவது காய்ச்சலை படுத்து படிக்க இருக்காருல நம்ம ஷெர்லாக் ஹோம்ஸ், இந்த நோயை பற்றி தெரிஞ்சது அவர் மட்டும்தான். ஆனால் அவர் வந்து ஒரு மெடிக்கல் மேன் இல்லை, அவர் வந்து ஒரு பிளான்டர் தான். அவர் வந்து சுமத்ராவில் தான் வாழ்கிறவர். ஆனால் இப்போ வந்து லண்டனுக்கு வந்திருக்காரு. நீ 6 மணிக்கு முன்னாடி ஏன் உன்னை போகக்கூடாதுன்னு சொன்னேன்னா, அப்படி போயிருந்தேன்னா அப்போ அவரை பார்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஐ ஹோப் யூ வில் பி ஏபிள் டு persuade him to come. You will tell him exactly how you have left me. He said, you must tell him that I am dying. Plead with him, Watson. Okay, நீ போய் எப்படியாவது என்னமாச்சும் சொல்லி அவரை இங்கே கூட்டிகிட்டு வந்துரு. கண்டிப்பாக நீ வந்து அவரை கூட்டிகிட்டு வரணும், என்னமாச்சும் சொல்லி நீ கூட்டிகிட்டு வரணும். நான் சொல்லு, நான் இங்கே செத்துக்கிட்டு இருக்கேன்றதே சொல்லி ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி ரொம்ப ப்ளீட் பண்ணி அவரை கூட்டிகிட்டு வந்துரு வாட்சன் அப்படின்னு வந்து ஷெர்லாக் ஹோம்ஸ் வாட்சன் கிட்ட சொல்கிறார். ஐ வில் பிரிங் ஹிம் இன் அ கேப் அப்படின்னு சொல்லி, நான் அப்போ அவரை கேபில் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறதுனா, நோ நீ அப்படி பண்ணக்கூடாது, நீ அவர் எப்படியாவது வர வச்சிரு. ஆனால் நீ வந்து யூ மேக் ஷியோர் ப்ளீஸ், நீ வந்து அவர் கிளம்புறதுக்கு முன்னாடி நீ கிளம்பி இங்கே வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இவருக்கு ஒன்றும் புரியல, ஆனால் கிளம்பிடுறாரு. I saw Mrs. Hudson waiting outside the trembling and crying. அவங்க வெளியே வந்து மிஸ்ஸஸ் ஹட்சன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அழுதுகிட்டே ரொம்ப நடுங்கிட்டே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இவருக்கு உடம்பு சரியில்லை, என்ன ஆக போதும்னு சொல்லிட்டு கீழே போய் கேபுக்காக வெயிட் பண்ணுறாரு. அப்போ யாரை பார்க்குறாரு வாட்சன் அப்படின்னா, வாட்சன் வந்து இன்ஸ்பெக்டர் மார்டன் அப்படின்றவர் பார்க்குறாரு. யாருன்னா இன்ஸ்பெக்டர் மார்டன் வந்து ஸ்காட்லாண்ட் யார்டு. ஓகேங்களா, இது ஒரு புது கேரக்டர், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் வந்து ஆனால் யூனிஃபார்ம் போடலை, நின்றுட்டுருக்காரு, அன்யூனிஃபார்மில் நின்றுட்டுருக்காரு. ஓகே, ஹவு இஸ் ஹீ ஆஸ்க்டு இன்ஸ்பெக்டர் மார்டன். அவர் எப்படி இருக்காருன்னு இன்ஸ்பெக்டர் மார்டன் வாட்சன் கிட்ட கேட்குறாரு. அவர் ரொம்ப சிக்காக தான் இருக்காருன்னு சொல்லி வாட்சன் ரிப்ளை பண்ணார். ஐ ரீச் மிஸ்டர் கல்வர்டன் ஸ்மித்ஸ் ஹவுஸ். த பட்லர் அப்பியர்ட் அட் த டோர்வே. தோ through the half open door I heard a man's voice telling the butler, I am not at home, say so. I pushed past the butler and entered the room. I saw a frail man with bald head sitting. I am sorry, I said, but the matter cannot be delayed, மிஸ்டர் ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படி சொல்லி இழுக்கிறாரு. ஃப்ரைல் அப்படின்னா வீக்கெண்ட் டெலிகேட்னு அர்த்தம். அதாவது அந்த கல்வர்டன் ஸ்மித்தோட வீட்டுக்கு போயிட்டாரு. அங்கே வந்து ஒரு பட்லர் டோர் கிட்ட நின்றுட்டு இருக்கான். அவன் கிட்ட உள்ளே இருந்து ஸ்மித் சொல்கிறார், நான் இல்லைன்னு சொல்லிடுன்னு சொல்கிறார். ஆனால் இது வரைக்கும் வாட்சனுக்கு கேட்டுருது. அதேமாரி கதை திறந்துட்டு உள்ளே போயிட்டு, சாரி நான் வந்ததுக்கு இப்படி சாரி, ஆனால் வந்து மிஸ்டர் ஷெர்லாக் ஹோம்ஸ் இது வந்து நான் தள்ளி போடுற விஷயம் இல்லை அப்படின்னு ஷெர்லாக் ஹோம்ஸ் சொல்லி இழுக்கிறாரு. The mere mention of his name had a different effect on the man. அதாவது ஷெர்லாக் ஹோம்ஸ் பேரை சொன்னோன்னே ஒரு ஃபேஸில் ஒரு டிஃப்ரெண்ட், ஸ்மித்தோட ஃபேஸில் ஒரு டிஃப்ரெண்ட் ரியாக்ஷன் இருக்குது. ஹவ் யூ கம் ஃப்ரம் ஹோம்ஸ், ஹவு இஸ் ஹி ஆஸ்க்ட். ஓ நீங்கள் ஹோம்ஸ் வீட்டில் தான் வரீங்களா, அவர் எப்படி இருக்காரு அப்படின்னு ஸ்மித் வந்து வாட்சன் கிட்ட கேட்குறாரு. இஸ் வெரி இல், தட் இஸ் வை ஐ ஹவ் கம். மிஸ்டர் ஹோம்ஸ் ஹாஸ் அ ஹை ஒப்பீனியன் ஆஃப் யூ அண்ட் தாட் யூ ஆர் த ஒன்லி மேன் இன் லண்டன் ஹூ கேன் ஹெல்ப் ஹிம். அவர் வந்து மிஸ்டர் ஹோம்ஸ்க்கு வந்து உங்கள் மேலே ரொம்ப நல்ல ஒப்பீனியன் இருக்குது, நல்ல அபிப்பிராயம் இருக்குது. அவர் வந்து இந்த டிசீஸ்க்கு நீங்கள் மட்டும்தான் ஹெல்ப் பண்ண முடியும்னு நினைக்கிறார். லண்டனில் நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீங்க, அப்படி இவருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரின்னு அவர் நினைக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. த லிட்டில் மேன் வாஸ் ஸ்டார்டில்டுனா ஃபெல் சடன் ஷாக் ஆகலாம். அவருக்கு ஒன்றுமே புரியல ஸ்மித்துக்கு. டக்குன்னு ஷாக் ஆகுறாரு. Why, he asked. Because of your knowledge of the eastern diseases, I replied.
ஏன் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அதுக்கு வாட்சன் சொல்கிறாரு, உங்களுக்கு வந்து ஈஸ்டர்ன் டிசீசஸ் பற்றி நாலேஜ் இருக்குல்ல, அதனால் அவர் அப்படி நம்புறாருன்னு சொல்கிறாரு. ஹவு டிட் ஹி கெட் இட், ஹி ஆஸ்ட். எப்படி அவருக்கு இந்த வியாதி வந்திருக்குன்னு கேட்குறாரு. ஐ டோல்ட் ஹிம் எவ்ரிதிங், எல்லாமே சொல்கிறாரு. சரின்னு அவர் சொன்னோன்னே அக்ரி பண்ணி ஒத்துக்கிட்டு வரதுக்கும் ரெடி ஆகிட்டார். ப்ரிட்டெண்டிங் தட் ஐ ஹேட் சம் அதர் அப்பாயின்மெண்ட் அப்படின்னா வேற ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு அவரை முன்னாடியே விட்டுட்டு வாட்சன் மட்டும் முன்னாடி வந்துடுறாரு. அவர் பின்னாடி வந்துட்டு இருக்காரு யார், ஸ்மித். வித் சிங்கிங் ஹார்ட் ஐ ரீச் ஹோம்ஸ் ரூம். ஐ டோல்ட் ஹிம் தட் மிஸ்ஸஸ் ஸ்மித் வாஸ் கமிங். அவங்க ஹோம்ஸ் கிட்ட போய் சொல்கிறாரு ஸ்மித் வந்துட்டு இருக்காரு அப்படின்னு. வெல் தென் வாட்சன், he said, you have done everything that a good friend could do. Now you disappear to the next room and don't speak or come here. நீ ஒரு ஃப்ரெண்டாக எனக்கு ஒரு நல்ல வேலையை பார்த்துருக்க வாட்சன். நீ வந்து இப்போ மறைஞ்சிரு, பக்கத்து ரூமில் போய் இருந்துக்கோ, நெக்ஸ்ட் ரூமில் போய் இரு, ஒரு வார்த்தை கூட பேசாத, இங்கே வரவும் செய்யாத அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே. Who did Watson see when he entered the room? யாரை? frail man of the ballad. யார்? that is Calvert and Smith. Okay. What were the instructions given by Holmes to Watson? அதை எனக்கு பாருங்கள், நான் மார்க் பண்ணியிருக்கேன், இங்கே இருக்கு. இந்த நெக்ஸ்ட் ரூமில் வராதன்னெலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு. அதுதான் கேட்டிருக்காங்க கொஸ்டினில். ஐ ஹேர் த ஃபுட் ஸ்டெப்ஸ், ஐ ஹேட் அ வாய்ஸ் சே ஹோம்ஸ் ஹோம்ஸ் கேன் யூ ஹேர் மீ. அதாவது ஸ்மித் வந்து சொல்கிறார், ஹோம்ஸ் ஹோம்ஸ் நீங்கள் நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குதா அப்படின்னு கேட்குறாரு. இஸ் தட் யூ மிஸ்டர் ஸ்மித், மிஸ்டர் ஸ்மித் நீங்களா அப்படின்னு கேட்குறாரு ஷெர்லாக் ஹோம்ஸ். யூ நோ வாட் இஸ் ராங் வித் மீ, யூ ஆர் த ஒன்லி ஒன் இன் லண்டன் ஹூ கியூர் மீ. எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியுமா, அந்த லண்டன்லேயே உங்களால் மட்டும்தான் எனக்கு க்யூர் பண்ண முடியும் அப்படின்னா. டு யூ நோ த சிம்டம்ஸ், இதோட சிம்டம்ஸ் உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்குறாரு. ஒன்லி டூ வெல் மிஸ்ஸஸ் ஸ்மித் அண்ட் ஹி டிஸ்கிரைப் த சிம்டம்ஸ். என்னென்னா ஸ்மித் சிம்டம்ஸ் ஒன்றுனா எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. They are the same homes, Smith said. Poor Victor was a dead man on the fourth day, a strong and healthy young man. What a coincidence indeed. அதாவது சொல்கிறாரு, புவர் விக்டர், அது விக்டர்னு ஒருத்தர் தான் பாவம், அவனுக்கும் இதே தான் வந்துச்சு. 4வது நாள் அவன் செத்து போயிட்டான். ஆனால் அவன் ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியாக இருந்த ஒரு ஆள் தான், அவனே 4வது நாள் செத்து போயிட்டான், அவனுக்கு இதே தான் நடந்தது அப்படின்னு சொல்கிறாரு. ஐ நோ தட் யூ டிட் இட், செட் ஹோம்ஸ். வெல் யூ கான் ப்ரூவ் இட்னா. அதாவது விக்டர்னு ஒருத்தர் இருக்கான். விக்டர் யாருன்னா நம்ம ஸ்மித்தோட கசின். அவனை வந்து நம்ம ஸ்மித் தான் வந்து கொலை பண்ணிட்டான். அந்த கொலையை பற்றி ஷெர்லாக் ஹோம்ஸ்க்கு தெரிஞ்சிருச்சு. புவர் விக்டர், அவன் விக்டரே 4வது நாள் செத்து போயிட்டான், ரொம்ப ஸ்ட்ராங்கான இருந்த ஒருத்தன் தான், அவனே 4வது நாள் செத்து போயிட்டான் அப்படின்னு ஸ்மித் சொல்லும்போது, நீ தானே கொலை பண்ண அப்படின்னு நம்ம ஷெர்லாக் ஹோம்ஸ் கேட்குறாரு. உடனே ஸ்மித் வந்துட்டு, ஆமாம் நான் தான் கொலை பண்ணேன், உன்னால் என்ன ப்ரூவ் பண்ண முடியுமா, உன்ட்ட ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேட்குறான் நம்ம ஸ்மித் வந்து ஷெர்லாக் ஹோம்ஸ் கிட்ட. கிவ் மீ வாட்டர் ப்ளீஸ், ஹோம்ஸ் க்ரோண்ட். எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வழியிலே இது பண்ணுற மாதிரி ஹோம்ஸ் கேட்குறாரு. ஹியர் ஐ ஹெட் ஸ்மித்ஸ் வாய்ஸ். Cure me please. Well, about Victor Savage's death. You did it. I'll forget everything. But cure me. I'll forget about it. அவன் செத்து போனது இருக்கட்டும், நான் யார்கிட்டே சொல்ல மாட்டேன். நீ தான் கொன்னுட்டேன்னு எனக்கு தெரியும், நான் யார்கிட்டே சொல்ல மாட்டேன். நீ என்னையை மட்டும் க்யூர் பண்ணி விட்டுரு, நான் மறந்துடுறேன், நான் இந்த விஷயமே நான் மறந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஷெர்லாக் ஹோம்ஸ் ரொம்ப கெஞ்சி கேட்குறாரு ஸ்மித் கிட்ட, அவரோட நோய்க்கே குணப்படுத்த சொல்லி. You can forget or remember just as you like. It doesn't matter to me how my nephew died. Watson said you got it from the Chinese sailors. Could there be any other reason? ஓகே, நீ வந்து அதை மறந்துடுவியோ ஞாபகம் வச்சிருக்கியோ அது ஏன் பிரச்சனை இல்லை, அது உன் விருப்பம். நீ வந்து என்ன பண்ணாலும் இட் டசன்ட் மேட்டர் டு மீ ஹவு மை என் நெஃப்யூ எப்படி செத்தான்றதெல்லாம் வந்து எனக்கு கவலையும் கிடையாது. வாட்ஸன் சொன்னால் நீ சைனீஸ் சேலர்ஸ் கிட்ட தான் இந்த டிசீஸ் வந்து உனக்கு வந்துச்சுன்னு சொன்னால், உனக்கு வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்குன்னு நினைக்கிறியா, வேறு ஏதாவது ரீசன் இருக்குன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு ஸ்மித் வந்து ஷெர்லாக் ஹோம்ஸ் கிட்ட கேட்குறாரு. ஐ கான்ட் திங்க், மை மைண்ட் இஸ் கான், ஹெல்ப் மீ ப்ளீடட் ஹோம்ஸ். எனக்கு வேறு எப்படின்னு எனக்கு தெரியலை, என் மைண்டு இதை பற்றி எனக்கு ஒரு ஐடியாவும் இல்லை, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி ஷெர்லாக் ஹோம்ஸு ஸ்மித் கிட்ட கேட்குறாரு. டிட் எனிதிங் கம் பை போஸ்ட், அ பாக்ஸ் பை சான்ஸ் ஆன் வென்ஸ்டே. உனக்கு ஏதாவது போஸ்ட்டில் கொரியரில் ஏதாச்சும் வந்துச்சா, ஏதாவது பாக்ஸ் வந்துச்சா வெனஸ்டே அப்படின்னு சொல்லி ஸ்மித் வந்து ஷெர்லாக் ஹோம்ஸ் கிட்ட கேட்குறாரு. எஸ், ஐ ஓப்பன்ட் இட் and there was a sharp spring inside it, a joke perhaps. It drew blood, said Holmes. ஆமாம் வந்துச்சு, ஒரு பாக்ஸ் வந்துச்சு, வெனஸ்டே வந்துச்சு, அதை நான் ஓப்பன் பண்ணோன்னே உள்ளேருந்து ஒரு ஷார்ப்பான ஒரு ஸ்ப்ரிங் வந்துச்சு, அது கையை கட் பண்ணி அதாவது ஜோக் மாதிரி பேசுகிறது, கையை கட் பண்ணி எனக்கு ரத்தம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஹோம்ஸ் சொல்கிறாரு. நோ, இட் வாஸ் நாட் அ ஜோக், யூ ஃபூல், யூ ஹவ் காட் இட். ஹூ ஆஸ்க்ட் யூ டு கிராஸ் மை பாத்? யூ நியூ டூ மச் அபவுட் விக்டர்ஸ் டெத். யுவர் எண்ட் இஸ் நியர், ஹோம்ஸ். I'll carry this box in my pocket, the last piece of evidence. அது ஒன்றும் ஜோக் இல்லை, நான் தான் உனக்கு அதை அனுப்பி வச்சேன். நீ வந்து எதுக்கு என் வழியில் குறுக்கிடுற? விக்டரோட டெத் பற்றி உனக்கு நிறையா தெரிஞ்சிருக்கு, நான் அதனால தான் உன்னை கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸ் அனுப்பிச்சேன். அந்த பாக்ஸ்லேருந்து வந்த ஸ்ப்ரிங் உன் கையில் கட்டாகி தான் உனக்கு இந்த டிசீஸ் வந்திருக்கு, நீ கண்டிப்பாக செத்து போயிடுவேன். இந்த பாக்ஸை நான் கையில் எடுத்துகிட்டு போகிறேன், இதுதானே எவிடன்ஸ், இதுதானே இருக்கிறதுலே மிஞ்சின எவிடன்ஸ், இதுதானே இதே நான் எடுத்துகிட்டு போகிறேன், யாரும் என்னை கண்டுபிடிக்க முடியாதுன்ற மாதிரி சொல்கிறாரு ஸ்மித். டர்ன்ஸ் ஆஃப் த கேஸ் ஸ்மித்னு சொல்கிறார். அதாவது டர்ன் ஆஃப் த கேஸ், இந்த லேம்ப் இருக்குல்ல, அது இன்னும் கொஞ்சம் நாளாக எரியவை அப்படின்னு சொல்லி ஸ்மித் கிட்ட ஷெர்லாக் ஹோம்ஸ் சொல்கிறார். Yes, I will, so that I can see you better.
That was silence. Then I heard Smith say, what's all this? ஓகே, ஆமாம் நான் பண்ணுறேன், அப்போ தானே இதை உன்னை இன்னும் நல்லா நான் பார்க்க முடியும், மூஞ்சி இன்னும் நல்லா பார்க்க முடியும்னு சொல்லி ஸ்மித் வந்து ஷெர்லாக் ஹோம்ஸ் கிட்ட சொல்கிறாரு. எல்லாம் அப்படி பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக இருக்குது. திடீர்னு என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லி ஸ்மித் வந்து இதாக கேட்குறாரு. Successful acting, said Holmes. For 3 days I didn't taste anything, neither food nor drink. இது என்ன நாடகம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம், நான் வந்து நல்லா நடிச்சிட்டேன், 3 நாளைக்கு நான் எதுவுமே சாப்பிடல, எதுவுமே குடிக்கல. அதாவது ஆக்சுவலி இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, விக்டர்னு ஒருத்தன், யாரோட ஸ்மித்தோட நெஃப்யூ தான் விக்டர் சாவேஜ், அவனை வந்து ஸ்மித்து கொன்னுட்டான். அந்த கொலையை வந்து ஷெர்லாக் ஹோம்ஸ் கண்டுபிடிச்சிட்டாரு. ஷெர்லாக் ஹோம்ஸ்க்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஸ்மித் வந்து ஷெர்லாக் ஹோம்ஸை கொலை பண்ணுறதுக்காக அந்த ஒரு பாக்ஸை வந்து கொரியரில் அனுப்பி வச்சு அதை ஒரு கையில் குத்தினோன்னா அந்த டிசீஸ் வர மாதிரி செட்டப் பண்ணி அவனுக்கு கொரியர் அனுப்பிட்டான். ஆனால் ஆக்சுவலி ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து அதை ஓப்பன் பண்ணி அந்த டிசீஸ்னால அஃபெக்ட் ஆகலை. இப்படி ஏமாற்றி இவனை வர வச்சு மாட்டி விடுறதுக்காகவே இவ்வளோ ட்ராமா பண்ணியிருக்காரு. அவரோட அந்த சிக்னஸ்க்கு ரீசன் என்ன, சிக்கார் படுத்திருக்காருல, ரொம்ப மெலிஞ்சு போய் ஒரு மாதிரி இந்த காண்ட் ஃபேஸ் அந்த லைன்ஸ்லாம் பார்த்தோம். அது எதனால் அப்படின்னா 3 நாள் ஒரு சாப்பிடாம தண்ணி குடிக்காமல் இருந்திருக்காரு. எவ்வளோ டெடிக்கேட்டடான டிடெக்டிவ். இப்படி ஒருத்தனை கண்டுபிடிக்கிறதுக்காக, நோயாளியாக காட்டிக்கிறதுக்காக சாப்பிடாமல் தண்ணி குடிக்காமல் எதையுமே சாப்பிடாமல் இருந்திருக்கார். Why did Holmes plead with Smith? எதனால் ஹோம்ஸ் ஸ்மித் கிட்ட கெஞ்சி கேட்டார்? ஏன்னா அவர் நோயை குணப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, who was responsible for Victor Savage's death? What was the evidence for it? கல்வர்டன் ஸ்மித் தான் அதுக்கு காரணம். அதோட எவிடன்ஸ் என்ன இருந்த ஒரே பாக்ஸ், ஸ்மால் பிளாக் அண்ட் ஒயிட் ஐவரி பாக்ஸ். ஓகேங்களா? ஓகே, there was footsteps outside. The door opened and I heard Inspector Morton's voice. I arrest you on charge of murder, he said. ஓகே, அப்படியே ஃபுட் ஸ்டெப்ஸ் சத்தம் கேட்குது, கதவு ஓப்பன் ஆகுது. இன்ஸ்பெக்டர் மார்டன் சொல்கிறாரு, நான் உன்னை அரெஸ்ட் பண்ணுறேன், கொலை பண்ண குற்றத்துக்காக நான் உன்னை அரெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு இன்ஸ்பெக்டர் மார்டன். ஓகே, இந்த கடைசி பார்க்கலாம். டூ யூ நோ? ஓகே, there was sudden rush and scuffle followed by the clash of iron and sudden cry of pain. There was click of handcuffs. Holmes asked me to come in. Scuffle அப்படின்னா to have a sudden short fight. ஒரு குட்டியாக ஒரு தகராறு நடக்குது. நம்ம படத்தோட கிளைமேக்ஸில் வரலாம் அந்த மாதிரி. சாரி வாட்சன். அப்புறம் வந்து நம்ம வாட்சன் கிட்ட ஷெர்லாக் ஹோம்ஸ் சொல்கிறாரு, சாரி கேட்குறேன், நான் உன்னை அண்டர் எஸ்டிமேட்லாம் பண்ணல, இதுதான் விஷயம், இதுக்காக தான் உன்கிட்ட நான் ரூடாக பேசிட்டேன், உன்னால் முடியாததை, நீ ஒரு டாக்டராக இருந்தும் முடியாதெல்லாம் பண்ணுற மாதிரி மன்னிப்பு கேட்குறாரு. அவர் ரூட் யூ அண்டர்மைண்ட் இருக்கு, உன்னோட கேப்பபிலிட்டி நான் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன், இது எல்லாமே வந்து இந்த ஸ்மித்தை பிடிக்கிறதுக்காக தான். நான் வந்து அந்த மாதிரி நான் வந்து உண்மையிலே எனக்கு உடம்பு சரியில்லைன்றது உனக்கு தெரிய வேண்டாம் அப்படின்னு நான் நினச்சேன். பட் அப்பரன்ஸ் ஐ செட் 3 days ஃபாஸ்டிங் அண்ட் மேக்கப் டிட் த ட்ரிக். இந்த இம்பார்ட்டன்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி அவர் சிக்காக இருந்தாருன்னா 3 நாள் ஃபாஸ்டிங், அதாவது ஒன்றுமே சாப்பிடாம ப்ளஸ் கொஞ்சம் மேக்கப்பும் போட்டுக்கிட்டாரு. இது ஆக்சுவல் ஸ்டோரியோட கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாங்க. இங்கே உண்மையான ஸ்டோரியில் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, அவர் வாட்சனே ஒரு டாக்டர் இல்லையா, ஒருத்தவங்களை பார்த்தாலே அவங்க வந்து உண்மையிலே சாக கிடக்குறாங்களா இல்லை எப்படி இருக்காங்கன்றத அவரால் கண்டுபிடிச்சிட முடியல. அதனால தான் விளக்க பாதியில் ஆன் பண்ண சொன்னது, ப்ளஸ் ஒரு டிஸ்டன்ஸ்லேயே அவரை வச்சுக்கிட்டது. ஏன்னா பக்கத்தில் வந்தால் வாட்சனால் கண்டுபிடிச்சிட முடியும் இவங்க. அதாவது அந்த உதடு இப்படி கிராக் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பீஸ் வேக்ஸ் தடவை இந்த மாதிரிலாம் ஒரிஜினல் ஸ்டோரியில் இருக்கும், நமக்கு இங்கே கொடுக்கல. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, அப்போ எப்படி இதை காமிச்சிக்கிட்டாரு சிக்கா, நம்ம அந்த மேக்கப் கொஞ்சம் போட்டு 3 days ஃபாஸ்டிங்கில். ஓகேங்களா? அப்புறம் சரி, இதெல்லாம் ஓகே. அந்த காயின்ஸ் எதுக்கு சொன்னீங்க அப்படின்னா, அது சும்மா இவரை நம்ப வைக்கிறதுக்காக. இந்த நோயால் வந்து சொல்லியிருப்பார்ல, ஹாஃப் கிரன்ஸ் உன்னோட வாட்ச் பாக்கெட்டில் போட்டுக்கோ, மிச்சம் இருக்கிறது வந்து உன்னோட பேண்ட் பாக்கெட்டில் போட்டுக்கோன்னு சொல்லியிருப்பாரா. இதெல்லாம் வந்து இதெல்லாம் எதுக்கு சொன்னீங்க? நீங்கள் இந்த மாதிரி மேக்கப் போட்டு நடித்ததெல்லாம் ஓகே, இதெல்லாம் எதுக்கு சொன்னீங்கன்னா, நான் டெலிரியஸாக இருக்கேன், அதாவது இந்த நோயால் ஒரு மாதிரி இருக்கேன், என்னோட மைண்ட் செட் இப்படி இருக்குன்றது நீ நம்பணுங்கிறதுக்காக நான் இப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, மிஸ்டர் ஸ்மித் killed his nephew and he wanted to kill me the same way to avoid imprisonment. I need to eat now, Watson. அதாவது இதெல்லாமே நான் நடிக்கிறதுக்கு தான். இப்போ எனக்கு வந்து பசிக்குது. என்ன வாட்சன் வந்து அவனோட ஸ்மித் வந்து அவனோட நெஃப்யூவை கொலை பண்ணிட்டான், அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ நான் தான் மிச்சம் இருக்கிற ஒருத்தன், என்னையும் கொண்டுட்டான், அவனால் ஜெயில் போகிறதும் தப்பிச்சிட முடியும், ஜெயில் போகிறதும் தப்பிக்கிறதுக்காக என்னையும் கொலை பண்ண ட்ரை பண்ணான். அவனை பிடிக்கிறதுக்கு தான் இவ்வளோ ட்ராமாவும். இப்போ வந்து 3 நாளாக சாப்பிடாமல் இருக்கேன்னு எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக நியூட்ரிஷியஸாக ஏதாச்சும் சாப்பிட்ணும். சிம்சன்ஸ் போகலாமா? சிம்சன்ஸுன்றது இந்த ஸ்டோரியில் வந்து அடிக்கடி, அதாவது ஷெர்லாக் ஹோம்ஸ் அடிக்கடி போகிற ஒரு ரெஸ்டாரண்ட், அங்கே போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் தேங்க்யூ வாட்சன், ஹீ செட். எனக்கு நீ ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்யூ, நம்ம சிம்சன்ஸ் போய் நல்லா சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஓகே, வாட் எக்ஸ்பிளனேஷன் டிட் ஹோம்ஸ் கிவ் ஃபார் ஸ்பீக்கிங் ரூட்லி டு வாட்சன்? அது இந்த பேரால் இருக்குது. சரி, என்ன ரீசன் கொடுப்பார்? எல்லாமே அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் சொல்லியிருப்பார்ல, அதுதான் இந்த பாரா. சாரி வாட்சன், இதுதான் ஐயோட ஆன்சர். அப்புறம் ஹவ் வாஸ் ஹோம்ஸ் ஏபிள் டு லுக் சிக்? எப்படின்னு அதையும் நான் சொன்னல, 3 days சாப்பிடாமல் ப்ளஸ் கொஞ்சம் மேக்கப் போட்டு. ஓகேங்களா? சரி, அபவுட் தி ஆத்தர் பாருங்கள். சர் ஆத்தர் இக்னேஷியஸ் கொனான் டாயல். இவர் வந்து ஒரு பிரிட்டிஷ் ரைட்டர். இவரோட பீரியட் 1859 to 1930. இவர் வந்து டிடெக்டிவ் ஃபிக்ஷன், இவரோட ஷெர்லாக் ஹோம்ஸ்ன்ற புக் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது. ஃபஸ்ட்டு வந்து இது வந்து எப்போயுமே ஒரு க்ரைம் ஃபிக்ஷனோட மைல் ஸ்டோனாக இந்த புக்கை வச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஏன்னா இது அவ்வளோ ஃபேமஸ் இந்த புக்கு.
டாயில் wrote 46 ஷார்ட் ஸ்டோரிஸ் ஃபீச்சரிங் ஃபேமஸ் டிடெக்டிவ். ஃபஸ்ட்டு 46 ஷார்ட் ஸ்டோரிஸ் இந்த டிடெக்டிவ் வச்சு எழுதியிருக்காரு. அந்த கதை எல்லாமே டாக்டர் வாட்சன் நரேட் பண்ணுற மாதிரியே தான் இருக்கும். இவர் வந்து ஆர்தர் கோனான் டாயில் வந்து ஒரிஜினலாக வந்து ஒரு ஃபிசிஷியன். 1887 ஸ்டடி இன் ஸ்கார்லட் அப்படின்ற ஒரு இதை பப்ளிஷ் பண்ணியிருப்பார். அதில் ஃபஸ்ட்டு 4 நாவல்ஸ் வந்து ஹோம்ஸ் அண்ட் டாக்டர் வாட்சன் பற்றி தான் இருக்கும். ஓகேங்களா, இதுதான் இதை பற்றி இருக்குது. அப்புறம் இவரோட ஃபேமஸ் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரிஸ் ஆஃப் ஷெர்லாக் ஹோம்ஸ் அண்ட் த லாஸ்ட் வேர்ல்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இன்னொரு பாக்ஸ், டூ யூ நோ பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் இருக்கா. ஜோசப் பெல் அப்படிங்கிறவர், அவரோட பீரியட் என்ன 1837 to 1911 வாழ்ந்த ஒரு மெடிக்கல் மெடிக்கல் காலேஜ்லேயோ லெக்சரராக அவர் ஒர்க் பண்ணியிருந்திருக்காரு. அவர் வந்து அதாவது whose detective approach to diagnosis inspired Arthur Conan Doyle's character Sherlock Holmes. அப்படின்னா ஒரு டிசீஸை கண்டுபிடிக்கிறார். இவர் அந்த டயக்னோஸ் பண்ணுற டிடெக்டிவ் அப்ரோச்சை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் ஆர்தர் கோனான் டாயில் ஷெர்லாக் ஹோம்ஸ்ன்ற ஒரு கேரக்டரை டிசைன் பண்ணியிருக்காரு. இது வந்து த வைடர் பிக்சர் இன் ஸ்காட்லாண்ட் அட் த டைம் செட் அவுட் இன் ஆர் ஹிஸ்டாரிக்கல் டைம். அப்புறம் ஜோசப் பெல் பிறந்த ஊர் இது எடின்பர்க். ஓகே, glossary பாருங்கள், பார்த்தோம்ல காண்ட் அப்படின்னா இதில் கொஞ்சம் வேர்ட்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது, கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. நான் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நடத்தும் போது ஒரு வாட்டி ஃபுல் நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அப்புறம் இதெல்லாமே பெரிய ஆன்சர் வர மாதிரி இருக்குது. நமக்கு ஆப்ஜெக்டிவ் டைப்பில் கேட்குற கொஸ்டின்ஸ் இல்லை, இதெல்லாமே கொஞ்சம் லென்த்தியான ஆன்சர்ஸ் தான் இதெல்லாமே. ஓகே, ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னா ஹோமோனா நமக்கு என்ன சேம், ஃபோனிக் அப்படின்னா சவுண்ட். அப்போ ஹோமோஃபோன்ஸ்னால் சவுண்டு சிமிலராக இருக்கும், வேர்ட்ஸ் மீனிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சவுண்டு மட்டும் தான் சிமிலராக இருக்கும், மீனிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, ஸ்பெல்லிங்கும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சி ஹியர் நியூனா சீன்றது ஃபஸ்ட்டு சி பார்க்குற சி, செகண்ட் சி வந்து கடல். இந்த ஹியர் வந்து காதில் கேட்குறது, ஹியர்னா இங்கே அந்த மீனிங்கில். நியூ அப்படின்னா எனக்கு பாஸ்டன்ஸ், நோவோட பாஸ்டன்ஸ் நியூ எனக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்றது, நியூன்றது புதுசு. ஓகேங்களா, இந்த மாதிரி வேறு என்னென்னு கொடுத்துருக்காங்க பார்க்கலாமா. நிதிஷ் பாட் அ நியூ கிரிக்கெட் பேட், அவன் ஒரு புது கிரிக்கெட் பேட் வாங்கினான் அப்படின்ற அர்த்தம். த ஷெப்பர்ட் ஹர்ட் த க்ரை ஆஃப் ஷீப். இது கொடுத்தா நீங்கள் மேபி கன்ஃபியூஸ் ஆகலாம். ஏன்னா நமக்கு யூஸ்வலாக ஹர்ட் ஆஃப் ஷீப்னு சொல்லுவோம், கலெக்டிவ் நவுன் அது. ஆனால் இந்த இடத்துல அவர் அந்த ஷீப் கத்துனது அப்படின்றத மீன் பண்ணிக்கோங்க. ஸோ இட்ஸ் ஹர்ட். ஓகேங்களா. லக்ஷ்மி கம்ப்ளீட்டட் ஹர் பேக்கிங் கோர்ஸ். இந்த கோர்ஸ் வந்து என்ன ஒரு படிக்கிற அந்த கோர்ஸ் அந்த மாதிரி. இந்த கோர்ஸ்ன்றது ரஃப்பாக குறக்குறான அந்த மீனிங். ஓகேங்களா. இதில் வந்து 4 limbs தான் நமக்கு வரும். 4 லிம்ஸ்னால் நம்ம முன்னங்கைகளில். பிரியா ஹஸ் broken her 4 limbs தான் முன்னங்கையில் அவளுக்கு அடிபட்டிருக்கு. இந்த 4ன்றது நம்பர் 4 நமக்கு. ஓகே, பீஸ் இருக்கா. பீஸ்ன்றது வந்து இந்த பீஸ் ஃபஸ்ட்டு பீஸ் வந்து அமைதி, செகண்ட் பீஸ் வந்து ஒரு பீஸ், ஒரு துண்டு அந்த மாதிரி அந்த பீஸ். இப்போ லீடர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் மஸ்ட் ஒர்க் டுவர்ட்ஸ் த பீஸ் ஆஃப் ஹியூமன் ரேஸ். ஓகேங்களா. ஓகே, இங்கே பாக்கெட் அண்ட் பேக்கெட். பாக்கெட் அப்படின்றது நம்ம ஷர்ட்டில் இருக்கிற பாக்கெட், அந்த பேக்கெட். இந்த பேக்கெட்டுக்கு மீனிங் வந்து மில்க் பேக்கெட், இல்லாட்டி பேக்கெட் நம்ம ஜென்ரலி சொல்லுவோம்ல, ஒரு ரைஸ் பேக்கெட், இல்லை சுகர் பேக்கெட், மில்க் பேக்கெட், ஒரு பேக்கெட். அதுதான் குட்ஸாக இங்கே பாருங்க, பேக்கெட் போட்டு நம்ம கடையில் விற்கிறோம்ல, அதை வாங்குவோம்ல, அதுதான் பேக்கெட். ஃபாண்ட், இந்த ஃபாண்டுக்கு ரொம்ப பிடிச்ச அப்படின்ற அர்த்தம். ஃபாண்ட் ஆஃப் காஃபி, ஃபாண்ட் ஆஃப் மேங்கோனா எனக்கு காஃபி ரொம்ப பிடிக்கும், மேங்கோஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற அர்த்தம். ஃபவுண்ட் அப்படின்னா ஃபைண்டோட பாஸ்ட் டென்ஸ் ஃபவுண்டு, கண்டுபிடிக்கிறது அந்த மாதிரி மீனிங்கில் வருது. இந்த லாஸ்ட் அப்படின்னா தொலைஞ்சு போயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த லாஸ்ட்டுக்கு வந்து கடைசி அப்படின்றது அர்த்தம். பாஸ்ட் அப்படின்னா இந்த வீடியோவை பாஸ் பண்ணுறது, அந்த மீனிங் இந்த பாஸ்ட். பாஸ்ட் அப்படின்றது பாஸ் மீ த பென், பாஸ் மீ த புக் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த பாஸோட பாஸ்ட் டென்ஸ் தான் பாஸ்ட். ஓகே, பிக்சர் அப்படின்றது ஒரு ஜாடி அப்படின்னு அர்த்தம். இந்த பிக்சர்ன்றது நமக்கே தெரியும், ஒரு படம், பிக்சர் ஃபோட்டோவோ இல்லை ஏதாவது பெயிண்டிங்கோ அந்த மாதிரி பிக்சர்ன்றதுக்கு அதான் அர்த்தம். அவ்வளோதான், ஷெர்லாக் ஹோம்ஸ் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து நான் அந்த கேரக்டர்ஸ் இப்போ அது சொல்கிறேன்னு சொன்னேன்ல. இப்போ வந்து ஷெர்லாக் ஹோம்ஸ் பற்றி என்னென்ன சொல்லியிருக்கு, அவரோட கேரக்டர் டிஸ்கிரிப்ஷன் நமக்கு என்னென்னு அப்படின்னா, அவர் வந்து ஒரு டிடெக்டிவ், சீரியஸாக இல்லை இருந்தாரா, வேறு என்னது, அவர் சாப்பாடு தண்ணி இல்லாமல் 3 நாள் இருந்திருக்காரு. அவரோட ஃபேஸ், அந்த டிஸ்கிரிப்ஷன் அப்படியே படிங்க. காண்ட் ஃபேஸ், ஐஸ் ஹேட் த பிரைட்னஸ் ஆஃப் ஃபியர், ஹேண்ட் ட்விச் ஆல் த டைம், லைட் லிஸ்ட்லெஸ், இதெல்லாமே படிச்சுக்கோங்க. அப்புறம் எங்கே வேலை பார்த்தாரு, எந்த கேஸில், ராதர் ஹித் அப்படின்ற ஒரு இடத்துல வேலை பார்த்தாரா. அப்புறம் எப்போ இருந்து பெட்டில் இருந்தார், வென்ஸ்டே ஆஃப்டர்நூன்லேருந்து பெட்டில் இருந்தார். ஓகேங்களா. ஓகே, டாக்டர் வாட்சன் பற்றி என்ன கொடுத்துருக்காங்க, அவர் வந்து ஷெர்லாக் ஹோம்ஸோட அசிஸ்டண்ட். அப்புறம் அவர் என்ன ஹேட் அண்ட் கோட் போட்டிருப்பாருன்னு பார்த்தோமா. ஓகே,
அடுத்தது மிஸ்ஸஸ் ஹட்சன் பற்றி என்னென்ன கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து ஷெர்லாக் ஹோம்ஸோட லேண்ட்லேடி. வாட்சன் கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணாங்க ஹோம்ஸோட இல்னஸ் பற்றி. அப்போ ஷெர்லாக் ஹோம்ஸ் ஹட்சனை விட்டு அனுப்பி கூட்டு வர சொன்னது யாருன்னா வாட்சனை விட்டு அனுப்பி கூட்டு வர சொன்னது கல்வர்டன் ஸ்மித். ஓகேங்களா. சரி, இப்போ கல்வர்டன் ஸ்மித் யார்? அவரோட அட்ரஸ் 13 லோவர்பர்க் ஸ்ட்ரீட்டில் இருக்கிறார், லண்டனில். அவர் வந்து ஒரு மெடிக்கல் மேனில் ஒரு பிளான்டர். அவருக்கு என்ன ஃப்ரெயில் மேனா வீக் மேன் வித் பார்டர், ஒரு சொட்டத்தலையான உள்ளவர். அவர் வந்து லிவ்ட் இன் சுமத்ரா, நவ் விசிட்டிங் லண்டன். அவர் சுமத்ராவில் தான் இருந்தவர், இப்போ வந்து லண்டனுக்கு வந்திருக்காரு. ஒன்லி அ மேன் ஹூ ஹேட் த நாலேஜ் அபவுட் த டிசீஸ். ஓகே, இப்படி கூட கேட்கலாம். இந்த டிசீஸ் பற்றி ஒரே நாலேஜ் இருக்கிற ஒரே ஆள் யாருன்னு நம்ம ஷெர்லாக் ஹோம்ஸ் சொன்னார் வாட்சன் கிட்டன்னு கூட கேட்கலாம். அப்புறம் இன்ஸ்பெக்டர் மார்டன் பற்றி என்னென்ன கொடுத்துருக்காங்க. அவர் ஸ்காட்லாண்ட் யார்டோட இன்ஸ்பெக்டர். அவர் வந்து அந்த கதையில் ஒரு யூனிஃபார்ம் போட்டு இல்லை. அப்புறம் ஸ்மித்தை அரெஸ்ட் பண்ணது இவர் தான். ஓகே, விக்டர் சாவேஜ் யார்? நம்ம கல்வர்டன் ஸ்மித்தோட நெஃப்யூ. ஸ்மித்தால் கொலை செய்யப்பட்டவர் தான் நம்ம விக்டர் சாவேஜ். அவர் வந்து ஸ்ட்ராங் அண்ட் ஹெல்தி மேனாக இருந்தார். இந்த டிசீஸ் வந்து 4வது நாள் இறந்துட்டார், அவ்வளோதான். ஓகே, அப்புறம் வந்து டாக்டர் சஜஸ்டட் பை வாட்சன். என்னென்ன டாக்டர்ஸாக நம்ம வாட்சன் வந்து ஷெர்லாக் ஹோம்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ணார். 3 டாக்டர் பேர் பார்த்தோமா? சர் ஜேப்பர் மீக், பென்ரோஸ் ஃபிஷர், டாக்டர் ஐன்ஸ்ட்ரீ பார்த்துருக்கோம். ஓகே, அபவுட் இந்த டிசீஸ் பற்றி என்னென்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது வந்து கண்டேஜியஸ் பை டச், ஈஸ்ட்லேருந்து வந்திருக்கு, சுமத்ராலேருந்து நம்ம பார்த்தோம்ல. அதோட பேர் என்ன சொல்கிறார்? தர்பான்லி ஃபீவர் இல்லை பிளாக் ஃபார்மோசா பிளேக் அப்படின்னு பார்த்தோமா. வாட்சன் வந்து ஸ்மித் கிட்ட சொல்லும்போது ஹோம்ஸ் வந்து சைனீஸ் சைலர்ஸ் கிட்டேருந்து இந்த டிசீஸ் வந்துருச்சு அவருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்களா. இந்த ஒரு டெட்லி டிசீஸ் இதெல்லாம் மாதிரிலாம் சொல்லியிருக்கேன். அப்போ அந்த பாக்ஸ் பற்றி வேறு என்ன பார்த்தோம்? அந்த பாக்ஸ் எனக்கு அந்த ஐவரி பாக்ஸ், இந்த ஸ்மால் பிளாக் அண்ட் ஒயிட் ஐவரி பாக்ஸ் வித் ஸ்லைடிங் லிட். அதுக்குள்ளே என்ன இருந்தது? ஷார்ப்பான ஒரு ஸ்ப்ரிங் இருந்தது. ஓகே, அது எப்படி வந்துச்சு? கேம் பை போஸ்ட். என்னைக்கு வந்துச்சு? ஆன் வெனஸ்டே. இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ். ஓகேங்களா. அப்புறம் மிச்ச கதையில் உள்ளது எல்லாமே இம்பார்ட்டன்ட் என்னென்ன இருக்குது, அதாவது மென்ஷன் பண்ண மந்த் என்ன? நவம்பர், ஃபாகி நவம்பர் டே நம்ம படித்தோமா. அப்புறம் டைம் என்ன? 6 o'clock படித்தோம். 4 o'clock அவர் சொல்லும்போது 4 o'clock 6 o'clock வரைக்கும் இருக்கணும்னு சொன்னார். அதுக்கப்புறம் 2 hours என்னென்ன பண்ணார்? அங்கே இருந்துட்டு ரீட் பண்ணலாம், சுற்றி பார்த்து அந்த பாக்ஸை கண்டுபிடிச்சது. அப்புறம் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு? ஹாஃப் க்ரௌண்ட்ஸை வாட்ச் பாக்கெட்டில் போடு, மிச்சம் இருக்கிற சில்லறையெல்லாம் வந்து ட்ரௌசர் பாக்கெட்டில் போடு, அந்த லேம்பை பாதி மட்டும் ஆன் பண்ணிக்கோ, லெட்டர்ஸ் பேப்பர்ஸ் இதெல்லாம் நீ டேபிளில் வச்சிரு. அப்புறம் ஐவரி பாக்ஸ் வந்து என் கைக்கு எட்டுற தூரத்தில் இதெல்லாம் சொன்னார். அப்புறம் இன்ஸ்பெக்டர் போனது மிச்சம் எல்லாமே நம்ம மித்த பாயிண்ட் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அப்புறம் எந்த ஹோட்டலில் போய் சாப்பிடணும், எந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடணும்னு நினச்சாரு? சிம்ப்சன்ஸ் அப்படின்ற ஹோட்டலில் போய் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சாரு. அப்புறம் இந்த டிசீஸ் அந்த மாதிரி எப்படி காமிச்சிக்கிட்டாரு? 3 days ஃபாஸ்டிங் அண்ட் தண்ணி எதுவுமே குடிக்காமல் இருந்தார். அப்புறம் கொஞ்சம் மேக்கப் போட்டுக்கிட்டாரு, அவ்வளோதான். அந்த காயின்ஸ் பற்றி எதுக்கு போய் சொன்னார்னா ஒன்லி டு ப்ரூவ் தட் ஹி வாஸ் டெலிரியஸ். ஓகே, தட்ஸ் ஆல்.